இளநிலை கூட்டுறவு தணிக்கையாளர் பணிக்கான நியமனம் வழங்குவதில் குளறுபடி நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் விளக்கம் அளித்துள்ளது. கடந்த 2022-23 ஆண்டு நகராட்சி ஆணையர், சார் பதிவாளர், உள்ளாட்சி தணிக்கைத்துறை உள்ளிட்ட 67 துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கான குரூப் 2 தேர்வு நடத்தப்பட்டது. இதில் இளநிலை கூட்டுறவு தணிக்கையாளர் பணிக்கான நியமனம் வழங்குவதில் குளறுபடி நடைபெற்றுள்ளதாக தேர்வு எழுதி பணிக்காக காத்திருக்கும் தேர்வர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். தற்போது இப்பணிக்கான கலந்தாய்வு நடந்து வரும் சூழலில் சென்னை பிராட்வேயில் உள்ள தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் தலைமை அலுவலகம் முன்பு காத்திருக்கும் தேர்வர்கள் குளறுபடி குறித்து உரிய விளக்கமளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். ரீச்டு சோன் வந்துச்சு. ரீச்டு சோன் வந்தவங்களை ஃபில் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நாங்க நாட் ரீச்டு சோன் வந்தவங்களை ஃபில் பண்ணுவோம்னு சொன்னாங்க. ஆனா ரீச்டு சோன் வந்தவங்க யாருக்குமே இன்னைக்கு ஜாப் கிடைக்கல. அதுதான் உண்மை. பிஎஸ்டிஎம் இருக்கவங்களுக்கும் யாருக்குமே கிடைக்கல. ஆனா நாட் ரீச்டு சோன் வந்தவங்க இப்ப எடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லாருமே போஸ்டிங் எடுத்துட்டாங்க. கேட்டா மார்க் உங்களோட அதிகங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஆரம்பத்திலேயே மார்க் அதிகமா இருக்கீங்களா கூப்பிட்டுருக்கலாமே. எங்களை எதுக்கு நான் ரீச்டு சோன்ல கொடுத்தாங்க? நீங்க மார்க் கம்மின்னு விட்டு இருந்திருக்கலாமே. செகண்ட் லிஸ்ட்ல எங்களுக்கு விட்டு வச்சிருந்திருக்கலாம்ல. எங்களை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க இப்ப வேலையை. இப்ப எங்களுக்கு வேலை கிடைக்கல. இன்னைக்கு அவங்க தான் வர சொன்னாங்க. ஆனா இப்ப உங்களுக்கு இல்ல, முடிஞ்சிருச்சு, திரும்பி போக சொல்றாங்க. ஆனா பிசில 6 போஸ்ட் இருக்கு, எம்பிசில 30 போஸ்ட் இருக்கு. அப்படி இருந்தும் எங்களைய இல்ல நீங்க இப்ப போங்க, உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களை கூப்பிட்டு தான் உங்களுக்கு வேலை கொடுப்பேன்னு சொல்றாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக டிஎன்பிஎஸ்சி தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் பல்வேறு கட்ட நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு தற்போது 6000 காலி பணியிடங்களுக்கான கலந்தாய்வு நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மதிப்பெண்கள் அடிப்படையில் கலந்தாய்வு நடத்தப்பட்டு பணிகள் ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பணிகள் முழுமையாக நிறைவு பெற்ற பிறகு ரேங்க் லிஸ்ட் 1.5 மாதத்தில் வெளியிடப்படும் என தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணைய அதிகாரிகள் கூறியுள்ளனர்.